நீ சாப்பிட்டியா பண்ணது? அம்மா என்னடா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம பார்ட் 3 போடுறோம். பஸ் சிமுலேட்டரு இடிச்சிட்டேன். எடுத்தோடனே எங்கேயோ வண்டி நகரவே மாட்டேங்குது. எங்கே அடித்தான்னு தெரில. பேக்கில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போகலாமா? அம்மா அம்மா திரும்ப முட்டிட்டேன். நீ எதாவது பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் ஆடவே மாட்டேங்கிற. என்னன்னா பண்ணுறது? அது சும்மா சும்மா இந்த பஸ் இடிச்சுக்கிட்டே புதுசாக அண்ணாலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்போ நானே கூப்பிட்றேன். நிறுத்திட்டேன். சரி, பார்ட் 3 எல்லோரும் பார்ட் 2 பார்ட் 1 பார்க்குறதுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ தான் பார்ட் 2 டீசெண்டாக போட்டிருக்கேன். இது வந்து பார்ட்டு 3 பார்த்துருங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஏன் கைஸ் பின்னாடி இருக்கவங்களாம் ஏறவே மாட்டாங்க. முன்னாடி இருக்கவங்களாம் டக்குன்னு ஏறிட்டாங்க. டக்குன்னு ஏறுங்கடா. கொம்பன் பஸ் எங்கிட்ட கொம்பன் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் கொம்பனை வச்சு வீடியோ போட்டிருக்கேன். என்னடா பண்ணுறீங்க? ஏறுங்கடா. ஏறிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு அக்கா தான். அந்த அக்காவை ஏறிட்டாங்க. இப்போ கிளம்பலாமா? இண்டிகேட்டர் போட்டேன். சரி, போட்டுடலாம். போகலாமா? போயிட்டே இருக்கேன். ஃபாஸ்ட்டாக போகிறேன். எங்கேயும் முட்டாமல் போனால் சரி. ஐயோ, முட்டியிருக்கோங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். எங்கள் அத்தைங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவங்க தான் பிஸியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க. நாம் வீடியோ போடலாம். பார்ட் 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஃபுல் வீடியோ என்ன போடலான்னு பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக போட போகிறோம். நம்ம செகண்ட் கியரில் போகிறோம். ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அது எங்கள் அண்ணன் தான். அது எதுவும் சொல்லாதீங்க. பாட்டு போட போகிறேன். இப்போ பாட்டு லியோ பாட்டு. சரி, பாட்டுக்கு வந்து செட்டில் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வரல. முடிஞ்ச எப்போ அதை போடுறேன். பாட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஸ்பீடாக போட்டுக்கலாம். இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கு வண்டி. எங்கேயும் சாத்தாமல் போனால் சரி. 90ல் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு சரியான லக்கு. டீசெண்டாக கட் பண்ணிட்டேன். எங்கள் அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நான் கட் பண்ணிட்டேன். செகண்ட் கியரில் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் கியருக்கு போட்டுடலாம். ஃபஸ்ட் கியரில் தான் கொஞ்சம் மூவ் ஆகும். உங்கள் பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பிள்ளைங்க ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். அதை சொல்ல மாட்டேன்ருக்கேன். இன்னும் தான் நம்மளோட தேர்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு நேற்றுக்கு அப்லோட் ஆகிருக்கும். தானே. நம்ம நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இந்த வண்டியில் ஒழுங்காகவே கியர் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நடு ரோட்டில் கடை வச்சுருக்கானுங்க. அம்மா சாத்திட்டேன்டா. பாரு, நடு ரோட்டில் கடை வச்சுருக்காங்க. அந்த பக்கம் தூக்கிட்டு போய் வேண்டியதா. இந்த கீர் அடிக்கடி எனக்கு கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போயிட்டேன். தேர்ட் கியரில் இனிமேல் போகவே கூடாது. இல்லைடா, இன்னும் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். சும்மா சொன்னேன். என்னோட ஒரு அண்ணா பக்கத்து வீட்டாங்க. ஸ்பீடாக போக வேண்டியதான்னு சொன்னேன். ஐயோ, சாத்திட்டேனே. இதையே போக வேண்டியது. நம்மளுக்கு இந்த கியர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்.
முட்டைக்காரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்கு முட்டைக்கார். மழை நின்றுச்சு. போகலாம், ஸ்லோவாகவே போகலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. இல்லைடா இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது இண்டிகேட்டர் இது பண்ணுறதுக்கு. அதனால தான் இண்டிகேட்டர் தூரத்துலேயே போட்டு வச்சிட்டேன். அப்புறம் அங்கே போய் இண்டிகேட்டர் மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? சாத்தியிருக்கேன். போக வேண்டியதான். ஸ்லோவாக போகிறேன். சரி மாறிடுச்சு கீரு. ஃபஸ்ட்டு கீருக்கு மாற்றிட்டலாம். அப்படியே திரும்பிடலாம். ஐயோ போகலாம். நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போயிடலாமா? போகலாம், ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய ஒரு வழி இருக்கும். எஜ்ஜில் திரும்பிடலாம். திரும்பிட்டேன். வழி இங்கே தான் இருக்குது. கஷ்டப்பட்டு இங்கேயே வந்துட்டேன். அது யாரும் பார்க்காதீங்க, மெசேஜ் போயிடுச்சு. அதை இடிக்காமல் போயிடுவேண்ணா இந்த இடத்துல சொல்கிறேன். இடிக்காமல் போயிடுவேண்ணாடா. போயிடுவேன். சாத்திட்டேன். நான் என்னடா பண்ணுறது? உங்கள்கிட்ட பேசிகிட்டே திரும்பிட்டேன். சாத்திட்டேன். நானே சாத்த மாட்டேன்தான் அப்படின்னு நினைச்சேன். நீங்கள் சாத்திட்டேன்னு சொல்லி விற்பீங்க. நான் சாத்திட்டேன். போகலாம். அந்த சவுண்டெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க. என் வாய்ஸை மட்டும் நீங்கள் கண்டுக்கோங்க. அது எங்கள் அண்ணனோடது. போட்டேன். வாங்க போகலாம். மேப் என்னமோ காமிக்குது. அது என்னமோ காமிச்சிட்டு போட்டோம். சிஸ்டமே ஃபஸ்ட்டுன்ட்டு. நம்மளுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த முள்ளை மட்டும் பாருங்களேன். ஒரு முள் கம்மியாக போயிட்டுருக்கு, ஒரு முள் தெரிச்சிருச்சு. செகண்ட் கியருக்கு மாற்றிடலாம். அட மறிச்சு இண்டிகேட்டர் போட்டுடலாம். நீங்களும் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. டப்புட்டு லைவெல்லாம் நம்ம வீடியோவில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். லைவ் போடுவேனாலே என்கிட்ட டவுட்டு தான். ஒரு மணி நேரம்லாம் போட மாட்டோம்ப்பா. இண்டிகேட்டரை போட்டுக்கலாம். நம்ம தான் சும்மாவே இண்டிகேட்டர் போட்டு திருப்புறோம் கிளாச்சு. ஆனால் இண்டிகேட்டர் போட்டு தான் தானாக ஆஃப் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன கிடையாது. போகலாம் ஃபாஸ்ட்டாக. ரீசெண்டாக பாட்டு போட்டோம் பார்த்தீங்களா? டபுள் வாய்ஸ் கேட்கும். ஐயோ ஒன்று வண்டியில் பாடிட்டுருக்கு, இன்னொன்று எங்கள் அண்ணன் பாடிட்டுருக்கு. பாட்டு ஆஃப் ஆயிடுச்சு. எதுக்கு நம்ம பின்னாடி காரில் தான் வரோம்? அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிய போகுது. எத்தனை நிமிஷம் போயிட்டுருக்கோம்? 8 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம். இவங்க டக்குன்னு இறங்கிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். மாஸ்க் போட்டால் இறங்குற பாருங்க. திமிரா பேசுவாங்க வச்சுங்க. டக்குன்னு இறங்குங்க. இறங்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்பேன். நம்ம பஸ்ஸு ஃபுல் பேட் ஆயிடுச்சு இல்லைடா. இறங்கிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் முடிக்க போகிறோம் வீடியோவை. நம்ம கம்மனோட பஸ் 84% குட்டில் இருக்குது. சுற்றியும் சரியான மட்டத்தனமான ஃபோட்டோ இருக்கும். பிளாக் கம்மன் நம்மளால் எடுக்க முடியாது, அதனால தான் நம்ம ஒயிட் கம்மன் எடுத்துட்டோம். என்னால் அதுக்கு மேலே ரெடி பண்ண முடியாது. பெரிய வண்டி தாங்க, ஆனால் என்ன பேசஞ்சர் சீக்கிரம் ஆக மாட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சுன்னா. பை.